ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளேயே உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும்படி பெருமகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன் என் செல்லமே. எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்த போதும் கூட நீ ஒருபோதும் தவறு செய்ய யோசித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல பண்போடு இருக்கும்போது என்னை விரும்பாதவர்களுக்கும் என்னை வணங்காதவர்களுக்கும் நல்லது செய்கிற இந்த சாய்நாதா, என் அன்பு குழந்தையான உனக்கு, என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு செய்யாமலா விட்டுடுவேன்? உன்னுடைய நல்ல குணமும் பண்பும் இப்போது உன் வாழ்க்கைக்கான சிறப்பு அந்தஸ்தை தரப்போகுது. உன் வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் கௌரவம் குறையாம தன்மானத்தோடும் கம்பீரத்தோடும் உன்னை வாழ வைப்பதற்காக தான் இப்போது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து அதற்கான அருளாசியை கொடுப்பதற்காக என்னுடைய வெற்றியையும் தொடச் சொன்னேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்கால சிந்தனைகளை மனசில் வச்சுக்கிட்டு அதையே நினச்சி கவலைப்பட்டு நீயும் பலவீனமடைந்து கண்ணீர் சிந்தும் நிலைக்கு வந்து விட்டாயா? எடுத்து வைக்கும் அடிகளெல்லாம் எப்படி அமையுமோ, செய்ய போகிற விஷயங்களெல்லாம் எப்படி நடக்குமோன்னு நீ யோசித்து கலங்கவே வேண்டாம். வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் என்பது எல்லாருக்குமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பது கிடையாது என் செல்லமே. சில நேரங்களில் மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை சமாளிக்க முடியாததாகவும் சங்கடத்தை தருவதாகவும் கரடுமுரடானதாகவும் கூட இருக்கலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் வரும் சோதனைகளை மிகப்பெரிய மனபாரத்தை கொண்டுதானே சமாளிக்கணும். அப்படிதான் நீயும் மனபாரத்தோடு என்ன செய்யறதுன்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் நிதானித்துப்பார். உன்னுடைய கஷ்டமான விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக செய்ய நான் தயாராயிட்டேன். நீ பொறுமையாக செய்ய வேண்டிய செயல்களை கூட கொஞ்சம் அவசரப்பட்டும் பதட்டத்தோடும் செய்வதை தானே நான் பார்க்குறேன். ஒருபோதும் பொறுமையை விட்டுவிடாதே என் செல்லமே. இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நினச்சதை போல எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு வழங்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. தாமதமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தரமானதாக மாறத்தான் போகுது. எவ்வளவோ மனிதர்களுடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவமானங்களும் உன்னை தீண்டி தீண்டி உன் மனசை ஊமையாக்குனது மட்டுமல்லாமல் உன்னையும் வாய் பேச முடியாத அளவுக்கு வாய்க்கு ஒரு பூட்டே போட்டு விட்டதல்லவா? இவங்கக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் ஒன்றுமே புரியலையேன்னு சில மனிதர்களிடம் பேச முடியாமல் நீ தவிக்கிறதையும், உன் மனசு அதில் மூழ்கி கிடப்பதையும், கவலைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் தான் இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன். போதும், இந்த மாதம் முடியும் போதே உன்னுடைய கஷ்டங்களும் முடிஞ்சு போகட்டும். இனி பிறக்கப் போகிற மாதமானது உனக்கான சந்தோஷத்தை தரும் மாதமாக நான் மாற்றப் போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் என் செல்லமே. தேவையில்லாத பாரத்தை மனசில் போட்டு சுமந்து குழப்பிக்கிட்டே இருக்காம உன்னுடைய திறமையையும் அனுபவத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோ. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீ பார்க்கக்கூடிய மனிதர்களில் யாருமே 30 வருஷம் தொடர்ந்து கஷ்டப்பட்டவனாகவும் இருக்க மாட்டாங்க. 30 வருஷம் தொடர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை செல்வ வளத்தோடு வாழ்ந்தவனாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ராசியும் காலமும் பலன்களும் நன்மையும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் ஓ வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நீ கஷ்டத்தை அனுபவிச்ச. இப்போது சந்தோஷம் உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு. சில மாறுபட்ட கருத்துக்களால் உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை கூட இப்போது உனக்காக சரி செஞ்சு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்து முடிக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே இருந்த மௌன போராட்டங்கள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து மனசளவில் சந்தோஷப்பட்டு சிரித்து குதூகலமாக வாழும்படி உனக்கான நல்வழியை காட்ட உன் சாயப்பா நானே வரப்போகிறேன். ஏதாவது ஒரு மனிதருடைய ரூபத்தில் வந்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் கீழே விழுவதும் எழுவதும் சகஜமான ஒன்று தான். ஆனால் எது நடந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையும் தைரியமும் உனக்கு இருக்கும்போது நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த போகிறேன்? நிச்சயமாக உன் எதிர்கால வாழ்வை உயர்த்தி பொற்காலமாக தான் நான் மாற்றி கொடுப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.